Praise the Lord, my brothers and sisters. கர்த்தராகிய பரிசுத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அனௌன்ஸ்மெண்ட் டைம். ஹெவன்லி டர்ஃப் மினிஸ்ட்ரீஸ் மூலமாக யூடியூப் லைவ் நைட் ப்ரேயர் ஆகஸ்ட் 17th to August 21. ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி 21ஆம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் இரவு ஜெபம் இருக்கும். 11:30 மணிக்கு ஆரம்பமாகி 1 மணி வரைக்கும் இந்த ஜெபம் போகும். அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் தேவ சித்தம் இருக்குமானால் நூன் பிரேயர் மதியம் ஜெபமும் யூடியூப் லைவ் ஆரம்பிக்க போறோம். ஜெபத்துல வைத்துக் கொள்ளுங்க. தேவ நாமம் மகிமைப்படுவதாக. அன்பின் பரம தகப்பனே, இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்திரே. உமக்கு எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானம் உங்க சிங்காசனம், பூமி உங்க பாதபடிக்காக. ஸ்தோத்திரம் ஐயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஆமாப்பா, அந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போம். எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்வீராக. Psalm 128:1. Blessed is everyone who fears the Lord, who walks in his ways. சங்கீதம் 128:1. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஆமே. நன்றி இயேசுவே. தேங்க்யூ ஜீசஸ். இந்த வசனத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. இயேசுவே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆமாப்பா, உமக்கு பயந்து உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க கிருபை செய்யுங்க. தெளிவாக சங்கீதக்காரர் எழுதியிருக்கிறார், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஒவ்வொரு நாளும் ஆமாப்பா, உமக்கு கீழ்ப்படிந்து தேவ பயம் எங்களுக்கு வேணுமப்பா. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் தெளிவாக போட்டிருக்கையா நீதிமொழிகள் ஐயா. அப்பொழுது நாங்க உமக்கு பயந்து சாட்சிகளாக நடக்க கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் சாயல் உடையவர்களாக, உடைய அன்பை தரித்தவர்களாக நிலை நிற்க கிருபை செய்யுங்க. உலகத்தை பார்க்காதபடி தகப்பனே, மேலானவர்களை நாட கிருபை செய்யுங்க. உம்மை நோக்கி பார்க்க கிருபை செய்யுங்க. கிறிஸ்துவும் நானும் அப்படின்ற ஒரு உறவுக்குள்ள எங்களை கொண்டு போகுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். அப்பொழுது உங்க அன்பு பிறருக்கு நாங்க சாட்சிகளாக வெளிப்படுத்த கிருபை செய்வீராக. பாவத்தை குறித்து ஆமாப்பா தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க கிருபை செய்யுங்க ஐயா. எங்கள் குறைகளை மன்னிங்க, எங்கள் மீறுதல்களை மன்னிங்க அப்பா. நீங்க சிலுவையில எல்லாம் தீர்த்து விட்டீர் ஐயா. சாட்சிகளாக உமக்கு பயந்து நிற்க வேண்டும். அதற்கு எங்களை உருவாக்குங்க. ஒவ்வொரு நாளும் உமக்கு அர்ப்பணித்து வாழ்கின்ற வாழ்வு எங்களுக்கு வேணும் அப்பா. வேலை ஸ்தலத்திலேயோ, ஊழியத்திலேயோ, தொழில் இடத்துலயோ, குடும்பத்திலேயோ, எங்க போனாலும் நண்பர்கள் வட்டாரத்துல கிறிஸ்துவின் சாயல் உடையவர்களாக, கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக நிக்க கிருபை செய்யுங்க. தயவாக மனமிறங்குங்க ஐயா. பிறர் எங்களை பார்க்கிறப்போ கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிற சாட்சிகளாக வழிநடத்தி செல்லுங்க. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆளுகை செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் வேதத்திலும் ஜெபத்திலும் ஒரு வார்த்தையின்படி நடக்கிற பாத்திரவன்களாக, கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக எங்களை ஆளுகை செய்யுங்க. தகப்பனை, இன்றைக்கு யார் என்னென்ன காரியங்களாக போகிறார்களோ அவங்களை பாதுகாத்து பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. உங்க கரம் முன்னும் பின்னுமாக இருப்பதாக தேவ தூதர்களால் பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. Have a blessed day. Thank you.